இட்ஸ் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். நைட்டே க்ளீன் பண்ணி வச்ச கீரையும் இருந்தது. ஸோ அதையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கீரைக்கு பருப்பு கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் வரமிளகாய், தேங்காய், சீரகம் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிட்டேன். அண்ட் கீரையும் பாயில் பண்ணி கீரையும் தாளித்து விட்டு பருப்பு கீரை மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சதும் பேபிக்கு கொஞ்சம் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நைட்டே கேழ்வரகு ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா மிக்சியில் அடித்து அதோட பால் தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த குட்டி பேனில் பேபிக்குரிய ஃபுட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பேன் தான் நான் எடுத்திருக்கேன். பேனில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா ஹீட் ஆனதும் பிழிஞ்சு வச்சுருந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேபிக்கான ஃபுட்டு வந்து ரெடி பண்ணியாச்சு. ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சால்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். பேபிக்கு ஃபுட் ஃபீட் பண்ணதும் கொஞ்சம் மாதுளம்பழம் இருந்தது, அதையும் உரிச்சு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோம். வாஷ் பண்ண ட்ரெஸ் எல்லாம் காய வச்சுட்டு குடிக்கிறதுக்கு தண்ணியும் பிடிச்சி வச்சுட்டு அண்ட் ஸ்டவ் அடுப்பும் க்ளீன் பண்ணி விட்டுட்டோம். நைட்டுக்கு வந்து டின்னர் வெளில தான் சாப்பிட்றோம் அப்படின்றதுனால இப்போவே வந்து ஸ்டவ் அடுப்பை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன்.